நடிகரும், இயக்குனருமா இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு, அவரு பயன்படுத்தின பொருட்கள தவிர மீதி பொருட்கள அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க தூக்கி வெளிய வீசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஒட்டுமொத்த உறவினர்களும் கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்களாம். தன்னோட 73 வயசுல பாக்யராஜ் அவர்கள் கடந்த வாரம் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் ஆகப்போற நிலையில, அவர பத்தியான அவர் வாழ்க்கை முறைய பத்தியான பல விஷயங்கள டெய்லி பார்த்து வந்துட்டுருக்கோம். பாக்யராஜ் அவர்கள பொறுத்தவரைக்கும் உயிரோட இருக்கும்போது நெறைய பேருக்கு நெறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. யாரு என்ன உதவின்னு கேட்டாலும், அவங்க வெறுங்கையோட திரும்பி போனதா, அவங்கள வெறுங்கையோட திரும்பி அனுப்புனதா பாக்யராஜ் அவர்களுக்கு பழக்கமே இல்லையாம். தான் வீட்ல, தான் ஊர்ல இல்லன்னா கூட, யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்கள சும்மா அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஊருக்கே போவாராம். ஷூட்டிங்க்கு போவாராம். அப்படிப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் இப்ப இறந்து போனதுக்கு பிறகு, அவரோட பெயர்ல எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள் செய்யறதுக்கு அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாக்யராஜ் அவர்கள் பயன்படுத்தின அந்த ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, பேண்ட்டு இது எல்லாத்தையும் சும்மா தூக்கி சாஸ்திரத்துக்கு, சம்பிரதாயத்துக்கு போட்டு கொளுத்தாம, மண்ணுல போட்டு புதைக்காம, அது எல்லாத்தையும் கஷ்டப்படக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கு, ஆதரவற்ற இல்லங்களுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் மனைவியும், மகனும் வந்திருக்காங்களாம். அப்பா உயிரோட இருக்கும்போது யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள வாரி வாரி அள்ளி குடுத்துருக்காரு. தான் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம, தான் தேவைக்கு போக மீதி விஷயங்கள நெறைய உதவிகளா பண்ணியிருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் பயன்படுத்தின நெறைய பொருட்கள் இருக்கு. மத்தவங்களுக்கு குடுக்க முடியாத பெர்சனல் திங்ஸ் இருக்கு இல்லையா? வாட்சு, மொபைலு, கேட்ஜெட்ஸு இத மட்டுமே அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க பத்திரப்படுத்திட்டு, மீதி இருக்கக்கூடிய அவரோட வேஷ்டி, சட்டை, பட்டு வேட்டி, பட்டு சட்டைகள் இது எல்லாத்தையுமே முதியோர் இல்லத்துக்கு குடுத்தா, அங்க இருக்கக்கூடிய அப்பா வயசுல இருக்கக்கூடியவங்க அத போட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர் சாந்தனு தான் அம்மா கிட்ட இந்த ஐடியாவ குடுத்திருக்காரு. அதுக்கு பாக்யராஜ் மனைவி பூர்ணிமாவும், ஓகே அப்பாவோட பெயர்ல நலத்திட்ட உதவிகள் செய்யலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இது இல்லாம அவரு பயன்படுத்தின பொருட்கள் அடுத்தவங்களுக்கும் குடுக்க முடியாது, வீட்லயும் வைத்திருக்க முடியாது அப்படின்னு சில பொருட்கள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட சில பொருட்கள தூக்கி வெளில வீசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அது கிழிஞ்ச உடைகள், போர்வைகள், இன்னொன்னு அவர் பயன்படுத்தின உள்ளாடைகள் இது எதுவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு குடுக்க முடியாது. அதே மாரி உடம்பு சரியில்லாத சமயத்துல அவரு பெட்ல யூஸ் பண்ண பெட்ஷீட் இது எல்லாத்தையுமே திரும்ப யூஸ் பண்ண வேணாம். அப்பாவோட ஞாபகம் திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளில வீசிறலாம். வேற யாராவது பயன்படுத்திக்கிட்டும். இல்ல நம்மளா யாருக்கும் அத குடுக்க வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான், அந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளில வீசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அவர்களோட உருவப்படத்த அவங்க வீட்டு வாசல்ல வைத்து மாலை போட்டு ரெடியா வச்சிருக்காங்க. பாக்யராஜ் அவர்களோட இறுதிச் சடங்குல கலந்துக்க முடியாதவங்க, இப்போ ஒரு நடிகர்களா பாக்யராஜ் அவர்கள் வீட்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உருவச்சிலைக்கு, அந்த உருவ ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அவங்க மரியாதை செலுத்தி போயிட்டு இருக்காங்க. நடிகர் அர்ஜுன் தாஸ், இன்னொரு பக்கம் இயக்குனர் மாரிதாஸ், ரீசென்ட்டா நடிகர் கார்த்தி இவங்க எல்லாருமே பாக்யராஜ் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு, அவரோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு, சாந்தனு அவங்க கிட்ட அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். டெய்லியும் யாராவது ஒருத்தவங்க நடிகர், நடிகைகள் அப்பாவோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு, அவங்க சோகத்த வெளிப்படுத்தும்போது, அப்பாவோட நினைவுலருந்து மீண்டு வர முடியாம சாந்தனு ஒரு மிகப்பெரிய மனவேதனைக்கு உள்ளாயிருக்காரு அப்படிங்கிற மாரி, இன்னொரு சோகமான தகவலும் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.